ப்ரோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2ல் கவர்னர் ஓகேவா டைப்ஸ் ஆஃப் கவர்னர் செட்டப் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஓகேவா. இதுதான் என்ன அப்படின்னா அந்த கவர்னர் செட்டப்போட மாடல் ஓகேவா. உனக்கு ஒரு ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்கும். உனக்கு அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுங்கிறது இந்த மோட்டார் ரன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வேரியஸ் ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக அவங்க ஸ்பீட் கண்ட்ரோலருங்கிறத அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அது மோட்டாருக்கு நமக்கு பவர் சப்ளை கிடச்ச உடனே உனக்கு இங்கே இருக்கிற கவர்னர் செட்டப்புங்கிறது பவருங்கிறது உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கவர்னர் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் கவர்னர், போர்ட்டல் கவர்னர், ப்ரோயல் கவர்னர் அண்ட் ஹார்ட்னல் கவர்னர் ஓகேவா. ஸோ எதுக்கு இந்த கவர்னர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இன்ஜினில் ஓகேவா ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஓகேவா. லோடு நம்ம வேரியஸ் கண்டிஷனில் கொடுக்கும்போது அந்த என்ஜினோட ஸ்பீடுங்கிறது வந்து இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நார்மல் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு அந்த கிராங்க் சாஃப்ட் இன்ஜினில் இருக்கக்கூடிய கிராங்க் சாஃப்டோட உனக்கு இந்த கவர்னர் செட்டப்புங்கிறத பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்பீட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூவல் சப்ளைங்கிறது கிராஜுவலியாக உனக்கு இன்ஜினுக்குள்ளே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்பீடை உனக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக உனக்கு வந்து இந்த கவர்னர் செட்டப்புங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ஜினுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் கவர்னருங்கிறது பார்த்தாச்சு அப்படின்னா உனக்கு வந்து இனர்ஷியா கவர்னர் அண்ட் சென்ட்ரிஃபிகல் கவர்னர் அப்படின்னு 2 விதமான கவர்னர் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சென்ட்ரிஃபிகல் கவர்னர் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதில் ஸ்டடி பண்ணும்போது சென்ட்ரிஃபிகல் கவர்னரில் நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் கவர்னர்னு பார்க்கும்போது உனக்கு வந்து பெண்டுலம் கவர்னர், கிராவிட்டி கவர்னர் அண்ட் ஸ்ப்ரிங் லோடட் கவர்னர்னு சொல்லிட்டு 3 டைப்பில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பெண்டுலம் கவர்னர் என்ன டைப்பில் வரும் அப்படின்னா உனக்கு வாட் கவர்னர் ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த வாட் கவர்னரோட மாடல். இந்த மாடலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செட்டப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய சென்சிட்டிவிட்டி அண்ட் அதனுடைய எஃபோர்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா இதில் இருக்கக்கூடிய அப்பர் ஆம், இதில் இருக்கக்கூடிய லோவர் ஆம் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய லெங்க் நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டீல் ரூல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளைப் பால் ஓகேவா இதனுடைய மாசுங்கிறது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம அப்சர்வேஷனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுதான் என்ன அப்படின்னா வாட் கவர்னரோட செட்டப் ஓகேவா. இதுக்கப்புறம் போர்ட்டல் கவர்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. இந்த வாட் கவர்னரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 kg ஆஃப் மாசுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இந்த வாட் கவர்னர் மாடலோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 வெயிட்டுங்கிறத நம்ம ஆட் பண்ணி அப்போ அதில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் எஃபோர்ட்டுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போர்ட்டல் கவர்னரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன கவர்னர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோயல் கவர்னர் ஓகேவா. ஸோ ப்ரோயல் கவர்னர் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வாட் கவர்னரில் இருக்கக்கூடிய ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளை பாலோட டிஸ்டன்ஸ் தான் ஓகேவா. ஸோ அங்கே ஃப்ளை பால் அங்கேருந்து சென்டர் பைவெட்டில் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பைவெட்டில் இருந்து சம் டிஸ்டன்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஃப்ளை பாலை உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தள்ளி கொஞ்சம் அமைச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ரோயல் கவர்னரோட செட்டப். அதோட இங்கே இருக்கக்கூடிய 1 kg ஆஃப் மாசுங்கிறத நம்ம அந்த ப்ரோயல் கவர்னர்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி வாட் கவர்னர்னு பார்த்தாச்சு. வாட் கவர்னரில் ஒரு லோடு ஆட் பண்ணால் போர்ட்டல் கவர்னர்னு பார்த்தாச்சு. ஸோ அதில் எக்ஸ்டெண்டட் லிங்க் ஃப்ளை பால் இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர் மோஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு அது வந்து ப்ரோயல் கவர்னர் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கவர்னர் என்ன அப்படின்னா ஹார்ட்னல் கவர்னர் ஓகேவா. ஸோ இதனுடைய செட்டப் ஃபுல்லி என்னவா இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸாக இருக்கும். ஸோ இதனுடைய பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஃப்ளை பால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது ஏ, இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம அப்சர்வேஷனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்லீவ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஹார்ட்னல் கவர்னர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே மாடலுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லீவ் இருக்கும் ஓகேவா. ஸோ ஸ்லீவ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது சம் வெயிட்டில் இருக்கும். ஸோ அப் டைரக்ஷன்லையும் அதே நேரத்தில் ரோட்டரி மோஷன்லையும் சுற்றக்கூடியதாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸ்லீவுங்கிறத நம்ம தியரியில் நம்ம பார்த்துருக்கலாம் ஓகேவா. ஸோ அதில் ஸ்பிண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்லீவுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ரோட்டரி அண்ட் அப் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இது வந்து மூவ் ஆகக்கூடியது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் ஸ்லீவோட ரேடியஸுங்கிறத உனக்கு வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டோட சென்டர் முடிய ஓகேவா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டோட சென்டர் முடிய இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஸ்கேல் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல்னால் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது ஓகேவா. ஸோ கவர்னர் ரொட்டேட் ஆகும்போது ஓகேவா கவர்னர் ரொட்டேட் ஆகும்போது இது அப்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது உனக்கு 0லேருந்து சென்டிமீட்டர் வைஸாக உனக்கு எவ்வளோ
டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது ஓகேவா, ஒவ்வொரு கவர்னர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கேலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெஷர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் இதுதான் என்ன அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கவர்னரோட செட்டப் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட் கவர்னரை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாட் கவர்னர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது போக இந்த ஸ்லீவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லோவர் ஆமை இந்த நட்டோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த லோவர் ஆமை இந்த நட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எல் நம்ம சொல்லியிருக்கோம் லெங்த் ஆஃப் த ஆம். அதே நேரத்தில் இங்கேருந்து டேரெக்டாக நேராக இருக்கக்கூடிய அந்த லெங்க் தான் என்ன சொல்லுவோம்னா ஹச் டேஸ் சொல்லுவோம், ஹைட் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாயிண்ட்லேருந்து நேராக இருக்கக்கூடிய லெங்க்த்துங்கிறது ஹச் டேஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த லெங்க்த்துங்கிறது நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம அப்சர்வேஷனில் நோட் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு போல்ட் போட்டோம். இந்த நட்டை கலத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பேனர் யூஸ் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வாட் கவர்னரோட ஃபிக்ஸட் செட்டப் ஓகேவா. ஸோ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்பேனர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பைவேட் பண்ணியாச்சு. ஸோ டாப்லேயும் என்ன பண்ணியாச்சுன்னா போல்ட் போட்டு வாட் கவர்னர் ரெடி பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் மூலமாக ஸ்பீடுங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதையும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணி முடித்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம்னா சப்ளைங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பீட் கொடுக்க இங்கே இருக்கிற மோட்டருக்கு பவர் கிடச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வாட் கவர்னர் அப்படிங்கிறது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு சப்ளை கொடுக்கும் அப்படிங்கிறத டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பீட் ஆஃப் த மோட்டருங்கிறது அப்சோட் ஸ்பீட் ஓகேவா. என்ன அப்படின்னா அப்சோட் ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். எவ்வளோ மோட்டார் ஸ்பீட்லாம் இது ரொட்டேட் ஆகுதுன்னு நோட் பண்ண போகிறோம். நோட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது ஓகேவா. ஸோ இதில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வழி நோட் பண்ணாலே போதும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா இருக்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி அதோட ரேஞ்ச் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அதோடைய கவர்னர் எஃபர்ட் அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணி கிராஃப்ட் ட்ரா பண்ணி நம்ம ரிசல்ட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்போ இதுக்கப்புறம் வேரியேஷன் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கொடுக்கும்போது அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால பார்க்க முடியும் ஓகேவா. இதே மாதிரி வேரியேஷன் ஸ்பீடில் உனக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது எவ்வளோ ஸ்பீட் ஆகுது அப்படி ஸ்பீடையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நோட் பண்ணி வாட் கவர்னருங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வாட் கவுண்டருக்கு நம்ம எப்படி டெபிலேஷன் போடுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்சோட் ஸ்பீட் அந்த வாட் கவுண்டர் ரொட்டேட் ஆக ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்பீடை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டெக்கோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஸ்கேலில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம்னா நோட் பண்ணிடுவோம். நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி, ஹைட் ஆஃப் த கவர்னர், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஆர்ம், ரேஞ்ச் ஆஃப் சென்சிட்டிவிட்டி, தியரிட்டிக்கல் ஸ்பீட், கவர்னர் எஃபர்ட் இதெல்லாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ்லர் போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி 2/n60 அப்படிங்கிற என்னங்கிற அப்சோட் ஸ்பீட் போட்டு ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹைட் ஆஃப் த கவர்னர் அப்படிங்கிறது போது உனக்கு h=h'-x/2. ஸோ இதில் h' என்ன அப்படின்னா நம்ம அப்சர்வேஷனில் நம்ம அப்சர்வேஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா. ஸோ அதனோட ஹைட் அப்படிங்கிறது என்ன, அந்த கவர்னரோட ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்சர்வேஷனில் நோட் பண்ணியிருப்போம். அது கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடிய வேல்யூ ஓகேவா. அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஆம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா cos இன்வர்ஸ் h/l ஓகேவா. ஸோ இதில் எல்லுங்கிறதும் நமக்கு அப்சர்வேஷன் அப்படிங்கிற நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டப்பில் இருந்து நம்ம எடுக்க லெங்த் ஆஃப் த ஆம்ங்கிறத நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா. செட்டப்போட ஆம் நம்ம ஆல்ரெடி ஆம் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அது ஹச் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் போட்டு நம்ம ஆல்ஃபாங்கிறது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது r0 அப்படிங்கிறது நமக்கு அப்சர்வேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்லீவோட சென்டர்ல இருந்து பைவோட்ட சென்டர் ஆஃப் த அந்த பைவட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆம் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் r0ன்னு சொல்லியிருப்போம் 50 mm. ஸோ அதில் எல் சைன் ஆல்ஃபாங்கிறது நமக்கு தெரியும், எல்லுங்கிறது தெரியும். ஸோ இதை போட்டு நம்ம ரேஞ்ச் ஆஃப் சென்சிட்டிவிட்டி கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கவர்னர் எஃபர்ட் ஓகேவா. ஸோ எஃபர்ட் அப்படிங்கும்போது m⍵²r அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து வெயிட் நமக்கு ஆடடாக இருக்கிறனால ஸோ அதை நம்ம வெயிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட்/g அந்த ஃப்ளை பால் வெயிட்டை நம்ம போட போகிறோம். ஸோ அதை நம்ம மாசாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ω² கால்குலேட் பண்ணியாச்சு. r/நியூட்டனாக கிடைக்கக்கூடியது கேஜியை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணியாச்சு 1000 போட்டு ஓகே. இதான் கவர்னர் எஃபர்ட். ஸோ தியரிட்டிக்கல் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 895/h ரூட்டில் இருக்கும். ஸோ இது தியரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் வாட் கவர்னரோட ஃபார்முலா RPM நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக சென்சிட்டிவ் ஆஃப் த கவர்னுங்கிறது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் ஓகே. நம்ம டேபிளேஷனில் போடும்போது நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீட்லேருந்து மினிமம் ஸ்பீடு நம்ம கழிச்சு அப்புறம் எல்லா ஸ்பீடையும் கூட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி
அதை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மினிமம் ஸ்பீட் நமக்கு தெரியும். ஆவரேஜுங்கிறது எல்லா ஸ்பீடையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி, ஓகேவா, ஒரு 3 அப்சர்ட் ஸ்பீடுக்கு 3 ஸ்பீடுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 3 ஸ்பீடு கூட்டி அதுக்கு எவ்வளோ ஆவரேஜ் இருக்குங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ணி முடிச்ச பிறகு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்சிட்டிவ் ஆஃப் த கவுனர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாஸ்ங்கிறது நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இந்த கவுனர் எஃபர்ட்டுங்கிறத நீ கால்குலேட் பண்ணணும் வாட் கவுனரில். ஓகேவா?